போகிறோம். ஆண்டவர் நல்லவர், அப்படி நாம ஒன்றே மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். நாமைப்படுவதாக. இந்த நாட்களில் கூட நாம் கர்த்தரை துதிக்க ஆராதிக்க தெய்வ சமூகத்தில் கூடி வர தேவன் கொடுத்த மகத்தான நாம மகிமைப்படும்படியான சூழ்நிலைக்கு நன்றி சொல்கிறேன். இந்த மாதத்தின் முடிவுக்கு நேரம் வந்திருக்கிறோம். இந்த மாதத்தின் முடிவு நம்முடைய வாழ்விலே ஸ்தோத்திரம் ஒரு முடிவு ஒன்று வரும்போது துவக்கம் ஒன்று இருக்கும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த 5வது மாத முடிவு வந்திருக்கிறது. புதிய ஒரு மாதத்தின் துவக்கம் நமக்கு வருகிறது. ஸ்தோத்திரம். வருஷத்தின் நடுவிலே நான் அவளை உயிர்ப்பிப்பேன் சொன்ன வாக்கின் பிரகாரமாக, வருஷத்தின் நடுவிலே அவளை உயிர்ப்பித்தார் என்ற வாக்கின் பிரகாரமாக இந்த புதிய மாதம் வருகிற மாதம் நம்ம உயிர்ப்பிக்கிற மாதமாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த நாளில் விசேஷ விதமாக ஸ்தோத்திரம் தெய்வ ஜனங்கள் கூடி ஆராதிக்கக்கூடிய சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்கு பரிவிதமாக ஏற்படுத்தி கொண்டு வருகிறார். தேவ நாம மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை கனம் துதியும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காணொலி மூலமாய் பார்க்கிற தெய்வ ஜனங்களே, தெய்வ பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் அதிகமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தையை நாம் சற்று தியானித்து தேவ நாமத்தை மேம்படுத்துவோம். இந்த நாளில் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை குறித்து, பரிசுத்த ஆவியினுடைய காரியங்களை குறித்து எல்லா தேசங்களின் நாளில் பிரசங்கிக்கப்படுகிற நாள் இந்த நாள். பெந்தேகோஸ்தே நாள் என்று எல்லா பகுதியிலும் அனுசரிக்கப்படுகிற நாள். ஏனென்றால் கிறிஸ்து இயேசு மரித்து அடக்க உயிர்த்தெழுந்து ஸ்தோத்திரம் அல்லேலூயா பரமேறி என்பதாக ஸ்தோத்திரம் அவர் ஸ்தோத்திரம். பெந்தேகோஸ்தே என்ற நாளிலே தேவன் தம்முடைய மகிமையான வல்லமையை 120 பேர் கூடி இந்த மேலறையிலே கர்த்தருடைய மகிமை இறங்கினது. அக்கினிமயமான நாவுகள் வெளிப்பட்டது. தேவன் தம்முடைய மகத்துவ வல்லமை வெளிப்படுத்தி நம்முடைய ஆவியை பொழிந்தளினார். ஸ்தோத்திரம். அந்த நாளை நினைத்த தேவனை மேம்படுத்தும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த நாளில் கூட நாம் அதற்கு இணையாக நாம் இந்த வசன தியானித்த தேவனை மேம்படுத்த போகிறோம். பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன், பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை குறித்து தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். பரிசுத்த வேதாகமத்திலே ஆவியானுடைய அசைவாடுதல் ஆரம்ப நாட்களிலிருந்தே ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்வில் வெளிப்பட்டது. பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது ஆரம்ப நாட்களில் உலகம் தோன்றும் போது வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார் என்று சொல்லி ஆவியின் அசைவாடுதலை பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். ஆவியானவர் அவர் சோத்திரம் இன்றும் என்றும் என்றும் நம்மோடு இருக்கும்படியாக, அவர் நமக்குள் வாசம் பண்ணும்படியாக நாம் உங்கள் நடுவில் உள்ளாவிங்கள் தேவனாய் இருப்பேன் சொன்ன கர்த்தர் அது மாத்திரமல்ல, நமக்கு எப்போது வாசம் பண்ணக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு சோதர் புதிய ஏற்பாட்டு நாட்களில் நமக்கு தந்திருக்கிறார். சோத்திரம். கிறிஸ்து இயேசு பரமேறின பின்பதாக அவர் சோத்திரம் வானத்தை நோக்கி சோத்திரம் எல்லாரும் ஏறெடுத்து கண்களை நோக்கி பார்த்த சமயத்தில் அவர் சொன்ன ஒரு நான் ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்பி தர போகிறேன்னு சொல்லி சொன்னார். சோத்திரம். அவர் உங்களை நடத்துவார், அவங்களை பலப்படுத்த சொல்லி ஆவியானவரை குறித்ததான சில காரியங்களை இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு போதித்ததை பார்க்க முடியும். இன்றைக்கு இதை குறித்து நாம் கொஞ்சம் தியானிக்க போகிறோம். எளிமையாக தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆண்டவர் நாம் மேம்படுவதாக. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 14வது அதிகாரத்தில் 26வது வசனத்தை பார்க்கும் பொழுது சோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 14:26 அதை வாசிக்கிற வேளையில சோத்திரம் என் நாமத்தினாலே அங்கே சொல்லப்படுகிறது, என் நாமத்தினாலே சோத்திரம் பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை எல்லாவற்றையும் குறித்து உங்களுக்கு என்ன செய்வார், போதித்து உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன செய்வார், நினைவூட்டுவார் என்பதாக அங்கே பார்க்கிறோம். சத்திய ஆவியானவரை குறித்ததான ஒரு காரியத்தை அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே நம்முடைய சீசருக்கு சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்க, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் என்பதாக அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்பட்டது, பரிசுத்த ஆவியானவர் அந்த நோக்கம் என்ன, பரிசுத்த ஆவியானவர் ஏன் நமக்கு தேவை என்பதாக நம்ம கொஞ்சம் அறிந்து நாம் பார்ப்போமானால் நமக்கு மிகுந்த நலமா இருக்கும். ஸ்தோத்திரம். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் துணை இல்லாமல் உலகத்தில் வாழ முடியாது. இயேசு கிறிஸ்து உலகத்தில் மாமிசந்த நாட்களே எல்லாரோடும் அவர் தங்கியிருந்தார். அவர் மரித்து அடங்கின 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரமேறின என்பதாக அவர் தம்முடைய ஆவியை சோதனை அபிஷேக ஆவி வல்லமை ஆவியானவரை பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தேற்றரவாளனை நமக்கு அனுப்பி தந்திருக்கிறார். சோத்திரம். இந்த ஆவியானவர் எல்லா இடங்களும் நிரம்பி இருக்கிறார். அவரை ஆராதிக்கிற எல்லா இடங்களிலும் அவர் வந்து வாசம் பண்ணுகிறார். அவர் துதிக்கிற எல்லா இடங்களும் அவர் நிறைவான மகிமையோடு அங்கே வந்து பல கிரியைகளை பல நன்மைகளை அவர் செய்கிறதாய் பார்க்க முடியும். சோத்திரம்.
மாமிசத்தில் இயேசுவானவர் அவர் ஒரு குறிப்பிட்ட ஊர்களை குறிப்பிட்ட இடத்துல இருக்கும் பொழுது அங்கேதான் அற்புதம் நடந்தது. ஆனால் ஆவியானவராக அவர் நிரம்பி இருக்கிற பிரசனமாக தேவ மகிமையாக உலகம் எங்கும் தேவ மகிமை நிரம்பி இருப்பது போல தேவ அமையம் எங்கும் நிறைந்திருக்கிறதுனாலே அவரை கூப்பிடுகிற ஜெபிக்கிற எந்த இடத்தில் எந்த வெள்ளு கர்த்தர் அற்புதம் செய்ய அந்த ஆவியானவரை கொண்டு பலத்த நன்மைகளை உலகம் எங்கும் நடப்பிக்கிறதை பார்க்கிறோம். திருச்சபைகளில் நடப்பிக்கிறதை பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்படுது, என் நாமத்தால் பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன் சொல்லி, பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன். இந்த அவரை குறித்து சொல்லும்போது தேற்றரவாளன் என்று சொல்லி இயேசு அறிமுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். தேற்றரவாளன். ஸ்தோத்திரம். அதே அதிகாரத்தில் 14-15 வாசிக்கும் பொழுது 16 வாசிக்கும் பொழுது அங்கே சோதர் 14 யோவான் 14 அங்கே சோதர் வாசிக்கிற வேளையில 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்க முடியும். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய்தான் கற்பனைகளை கை கொள்ளுங்கள், நான் என் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். அல்லேலூயா. வேறொரு தேற்றரவாளன். சோத்திரம். தேற்றரவாளன் சொல்லப்படுகிறது. தேற்றும் தெய்வம், ஆற்றும் தெய்வம், அரவணைக்கும் தெய்வமாக, காயங்களை கட்டுகிறவராக, தம்முடைய ஜனத்தை பலப்படுத்துகிறவராக அவர் வெளிப்படும்படியாக அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்க முடியும். சோத்திரம். தேற்றரவாளன் என்று சொல்லப்படுகிற சோத்திரம். அவர் எதை சொல்றது? என்றென்றைக்கும் உங்களோடனே கூட இருக்கும்படியாக. இந்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன? பரிசுத்த ஆவியானவரை சோதனை உலகத்திலே சோத தேவன் அருளிய நோக்கம் என்ன? என்றென்று நம்மோடு கூட இருக்கும்படியாக. அல்லேலூயா. சீசர்கள் நினைத்த ஒரு காரியம், இயேசு பரமேறி பண்ணி யார் நமக்கு துணை செய்வா, யார் நமக்கு உதவி செய்வா, யார் நமக்கு சோத்திரம் நம்ம வழி நடத்துவா என்று சொல்லி கலங்கி தவித்த வேளையில ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், தேற்றரவாளனுக்கு அனுப்பி தரப்போகிற. ஏனென்றால் அவர் உங்களோடு எப்போது இருப்பார். ஆமென். அல்லேலூயா. என்றென்றும் எல்லாரோடும் எல்லா இடங்கள் எல்லா ஜனங்கள் மத்தியில் எல்லா திருச்சபை மக்கள் எங்கெல்லாம் கர்த்தரை ஆள ஜெபித்து சோத்திரி அங்கெல்லாம் தேவ ஆவியானவர் அவர் நம்மோடு இருக்கும்படியாக. ஆமென். அல்லேலூயா. என்றென்றைக்கு நம்மோடு இருக்கும்படியாக. இந்த தேற்றரவாளனை கொடுத்த நோக்கம் என்ன? என்றென்று நம்மோடு இருக்கும்படியாக. ஒருவர் நம்மோடு இருந்தா, நம்மோடு பலமுள்ள ஒருவர் இருந்தா நம்ம எல்லா ஒரு காரியத்தை தைரியமா செய்ய முடியும். சோத்திரம். வேதத்திலே பார்க்கும்போது அநேகரோடு ஆவியானவர் கூட இருந்தார், பரிசுத்த தேவன் கூட இருந்தார் என்று பார்க்க முடியும். பழைய நாட்களில் பார்க்கும்போது தேவனுடைய கரம் யாரெல்லாம் இருந்ததோ அவர்கள் கர்த்தருக்காக அற்புதம் காரியங்களை செய்ததாக பார்க்க முடியும். ஆவியானவர் அங்கே பல நாட்கள் பல ரூபங்களில் வெளிப்பட்டதை பார்க்க முடியும். ஆனால் இங்கே தேற்றரவாளனாக பரிசுத்த ஆவியானவராக அவர் என்றென்று நம்மோடு இருக்கு, நமக்குள் வாசம் பண்ணி, நமக்குள் தேவனாக இருந்து நமக்குள்ளிருந்து பேசுகிறவனாக, இருதயத்தில் வாசம் பண்ணுகிற பரிசுத்த தேவனாக, பரிசுத்த ஆவியானவராக அவர் நமக்குள்ளே சோத்திரம் வாசம் பண்ணி நமக்குள்ளே இருந்து நம்மை நடத்தும்படியாக, நம்மை சத்தியத்துக்குள்ளும் தேவனுடைய திட்டத்திற்கு சித்த நடத்தும்படியாக அவர் நமக்குள் என்றென்றைக்கு வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமல் அறியாமல் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள் தேவன் தந்திருக்கிறார். ஆவியானவர் நமக்குள் வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன? விசுவாச பிள்ளைகளை திருச்சபைகளை பலப்படுத்தும்படியாக, திருச்சபை உயிர் மீட்சி அடைய பண்ணும்படியாக, உயிர் தந்த கிறிஸ்து இயேசுவின் மகிமை விளங்க பண்ணும்படியாகவே ஆவியானவர் நமக்காக அனுப்பப்பட்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. இவர் சொல்லப்படுகிற இவர் உங்களுடனே கூட என்றென்றைக்கும் இருக்கும்படி. ஆமென். அல்லேலூயா. உன்னத தேவன், பரலோக தேவன், அந்த சராசனை படைத்த தேவாதி தேவன், மகிமையுள்ள கர்த்தர் நம்முடைய ஆவியானவரை நமக்காக நம்மோடு வாசம் நமக்குள் எப்போது இருக்க நாம் என்றென்றைக்கும் சோத்திர அவர் பிரசனத்தில் கலிகூறத்தக்கதாக அவர் நமக்காக எப்போது கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆவியின் அபிஷேகத்தாலும் அந்நிய பாசை அடையாளத்தோடு பேசி தேவனை துதிக்கிற வேளையிலே தேவனாய் கர்த்தர் நமக்குள்ளே மகத்தான மகிமைக்குரிய நன்மைகளை அவர் கட்டளையிடுகிற நல்ல ஒரு தேவனாய் இருக்கிறார். சோத்திரம். இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த தேற்றரவாளனுடைய செயல்பாடுகள் என்ன, அவருடைய காரியம் என்ன, அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன, அவர் ஆவியானவர் பெற்றுக்கொண்ட நாம் என்னென்ன நடக்கும் வாழ்க்கையில என்பதாக நம்ம கொஞ்சம் சில காரியங்களை தியானிக்க போகிறோம். சோத்திரம். இந்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்ட முதல் நோக்கம் அது அவர் ஆறுதல் அளிக்கிறவராக இருக்கிறார்.
தேற்றரவாளன் சொல்லும் போது நம்மை தேற்றுகிறவராக, ஆறுதல் அளிக்கிறவராக, ஆற்றை தேற்றி அரவணைக்கிற அற்புத தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 28:11 வாசிக்கும் பொழுது, பரிகாச உதடினாலும் அந்நிய பாசையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர் தேவ அபிஷேக நிறைவோடு நம்மோடு பேசும்படியாக அந்நிய பாசை என்ற ஒரு காரியத்தை பரிசுத்தாவி பெற்றவர்கள், ஆவி நிறைவை பெற்றவர்கள் முதல் அடையாளம் அந்நிய பாசை. அந்நிய பாசைகளை, புதிய பாசைகளை, பற்பல பாசைகளை, பல மொழிகளை பேசக்கூடிய, பரலோக பாசைகளை பேசக்கூடிய கிருபை வரங்களை முதலாவது தேவன் தருகிறார். நாவை பரிசுத்தப்படுத்துகிறார், நாவில தேவனுடைய வார்த்தை வைக்கிறார், நாவில தேவனுடைய சோத்திரம் அல்லேலூயா சித்தத்தை வைக்கும் போது, அவருடைய அக்கினிமயமான பிரசன்னத்தை வைக்கும் போது நாவு சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு என்ன செய்கிறது? நாவில தேவனை துதிக்கிற, தேவனை ஆர்ப்பரிக்கிற பரலோக தூதனுடைய பாசைகளை பேசக்கூடிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு வைக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அங்கே வாசிக்கிறோம், நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்கதாக இளைப்பாறுதல். அல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் இந்த அபிஷேகத்தை, ஆன்மீக பாசை வரங்களை, கிருபை வரங்களை, ஆவி நிறைவை இந்த தேற்றர் நமக்கு தந்த நோக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது, இளைத்தவனை இளைப்பாறுதலுக்கு நேராக நடத்தும்படியாக. ஆமென், அல்லேலூயா. அந்நிய பாசையில பேசி ஜெபிப்பதும், அந்நிய பாசையில் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஆத்துமாவிலே நமக்கு என்ன உண்டாகிறது? ஆறுதல் உண்டாகிறது. ஆமென், அல்லேலூயா. தேவ ஜனங்கள் சாதாரணமா ஜெபிக்கிற ஜெபத்தை காட்டிலும் ஆவி நிறைந்து அந்நிய பாஷைகளை அபிஷேக நிறைவை பரிசுத்த வல்லமை பெற்றவர்கள் ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலமாக ஆத்மாவுக்குள்ளே ஒரு களி கூறுதல், ஆத்மாவுக்குள்ள ஒரு பலன், ஆத்மாவுக்குள்ள ஒரு ஆறுதல், ஆத்மாவுக்குள்ள தைரியம், ஆத்மாவுக்குள்ள விசுவாசம் மக்கள் பெறுகிறதை பார்க்க முடியும். சோத்திரம். இதற்காகவே இந்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். சோத்திரம். இந்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறதுனால சோத்திரம், துயரங்களோ துன்பங்களோ பாடுகள் வந்தால் கூட நாம் என்ன செய்ய மாட்டோம்? சோர்ந்து போக மாட்டோம், நாம் திகைத்து போக மாட்டோம், நாம் மனமடைந்து போக மாட்டோம். ஏனென்றால் சேவானை குறித்து பார்க்கும்போது, சேவான் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாய் இருந்தபடினாலே அவனை மூர்க்கம் கொண்டு கல்லறிய எல்லாரும் எத்தனைத்து கொலை செய்து நினைத்த போது அவன் என்ன செய்தான்? அதை குறித்து எதையும் பொருட்படுத்தாதபடி, எதை குறித்து கவலைப்படாதபடி, ரத்த சிந்துதலே வந்தால் கூட, தான் உயிரே வாய்க்கக்கூடிய சூழ்நிலை, கொடுமையான சூழ்நிலை வந்தால் கூட அவர் ஆவியின் ஆறுதலால் நிரப்பப்பட்டவராக பரலோக தேவனை தரிசித்ததாக விதத்திலே பார்க்க முடிகிறது. ஆமென். இந்த தேவ ஆவியானவர் நமக்கு ஆறுதலை தருகிறார். ஆமென். உலகத்திலே அநேக ஜனங்கள் ஆறுதலற்று இருக்கிறார்கள். சோத்திரம். தேற்றுவதற்கோ, தட்டி கொடுப்பதற்கோ, தூக்கி நிறுத்துவதற்கோ, உற்சாகப்படுத்த ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. சோத்திரம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர் என்ன செய்கிறார்? தேற்றரவாளனாய் நம்மையோடு தேற்றும் தெய்வமாக, ஆறுதலிக்கும் தெய்வனாக, மாற்றி அரவணைக்கும் தெய்வனாக அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆமென், அல்லேலூயா. உலகம் அவர் அறிந்து கொள்ள முடியாது. அவர் விசுவாசித்தவர்கள், இயேசுவை விசுவாசித்தவர்கள், ரட்சிப்பு பெற்றவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியின் நிறைவோடு அபிஷேக நிறைவுக்கு வாஞ்சித்தவர், கிருபையின் ஆவி, விண்ணப்பத மகிமையின் ஆவியை, பரிசுத்த நிறைவை பெற்றவர்கள் வாழ்விலே பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் இருக்கும். எந்த நிலையில், எந்த சூழலும் ஆத்மா கலங்குவதே கலங்காது. ஏனென்றால் அந்த ஆத்மாவை கர்த்தர் செய்தார், ஆற்றி தேற்றி பலப்படுத்தி இளைப்பாறுதலை நடத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த ஆவியானவர், முதலாவது தேற்றரவாளன் ஆவியானவர் ஆறுதல் அளிக்கிற தேவனாக நம்மோடு எப்போது இருந்து, நாம் எப்போது உற்சாகப்படுத்தி, எப்போது வழிநடத்தி, எப்போது ஞானத்தை, பலனை, கிருபை கொடுத்து, வழியிலுவே நடக்கிற சொல்லி ஆலோசனை கொடுத்து நடத்துகிற பரிசுத்த தேவனாக இருக்கிறபடினாலே அந்த ஆவியானவரை எப்போது சார்ந்து கொள்வோம். இந்த ஆவியானவர் நம்ம என்ன செய்வார்? அவருடைய வல்லமைக்குள்ளாக, பலத்துக்குள்ளாக, கிருபை நடத்தி நம்ம என்ன செய்வார்? உற்சாகம் அடைய செய்வார். ஆமென், அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இரண்டாவது பார்க்கும்போது சோத்திரம், இந்த ஆவியானவர் என்ன செய்கிற காரியம் என்ன? சோத்திரம், அவர் ஆலோசனை தருகிறவராய் இருக்கிறார். யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் 14:26 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது. சோத்திரம், அந்த 14:26 பார்க்கும் பொழுது சோத்திரம், உங்களுக்கு எல்லாவற்றை குறித்து உங்களுக்கு போதித்து, உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றை குறித்து, இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் போதித்தாரோ, இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் ஜனங்களுக்கு சத்தியத்தை விளங்க பண்ணினாரோ, சீசர் விளங்க பண்ணினாரோ, அந்த எல்லாவற்றையும் திரும்ப நினைப்பூட்டி அவரை போதிக்கிறவராய், ஆலோசனை கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்பதாக அங்கே பார்க்க முடிகிறது. சோத்திரம்.
ஆவியானவர் நமக்கு ஆலோசனை தருகிறவராய் இருக்கிறார். ஆவியானுடைய ஆலோசனை பெற்று நம்ம நடக்கும் பொழுது வாழ்க்கையில நம்ம சிரமப்பட முடியும். இன்னைக்கு அநேக ஜனங்கள் ஆலோசனை கேட்பதில்லை, ஆலோசனை சொல்லுகிறதை மதிப்பதில்லை, ஆலோசனையை அலட்சியப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆனா பரிசுத்தரின் முதல் வேலை ஸ்தோத்திரம் நம்மை ஆற்றுவது, இரண்டாவது வேலை நமக்கு ஆலோசனை தந்து நடத்தும்படியாக அவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் போதிப்பது மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் நினைப்பூட்டி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 6 முதல் 9 வரை வாசிக்கும் பொழுது அங்கே பவுல் என்ற பக்தனுக்கு தேவன் ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆவியானவர் ரசிக்கிறார். அவன் போக வேண்டிய பிரயாணம், போக வேண்டிய காரியத்தை யோசித்து திட்டமிட்ட போது ஆவியானவர் அவனை தடை பண்ணினார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். ஆவியானவர் போக விடாதபடி தடை பண்ணினார் என்று பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அங்கே போன சில சிரமங்கள் வரும், சில காரியம் வரும் என்பதாக அறிந்து என்ன செய்தார்? பரிசுத்த ஆவி என்ன செய்தார்? அவன் பிரயாணங்களை தடை செய்து அவன் போக வேண்டிய இடம், அவன் மனதில் யோசித்த இடத்தை விட்டுவிட்டு ஆவியானவர் இடத்தை கொண்டு போகும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அவன் போக வேண்டிய ஒரு காரியம் இருந்தது, ஆனால் ஆவியான திட்டம் இருந்தது. அப்படினாலே பரிசுத்த ஆவி என்ன செய்தார்? ஆலோசனை கொடுத்திருந்தார். அவருடைய சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஆலோசனை கொடுத்த போது பவுல் அந்த ஆலோசனை கேட்டு செய்தார். தேவன் சொன்ன இடத்திற்கு தேவனாகிய கர்த்தர் தமக்கு காண்பித்த தரிசனத்தின்படி, வெளிப்பாடுபடி மக்கதோனியா என்ற பட்டணத்தில் அவர் புறப்பட்டு போனதை வேதத்திலே பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இங்கே போக வேண்டாம், இந்த காரியம் வேண்டாம், இங்கே போகணும், அங்கே போகணும். தேவன் நம்முடைய போக வேண்டிய பாதைகளை, போக வேண்டிய பிரயாணங்களை, போகக்கூடாத இடத்தை தடுக்கும்படியாக அவர் முன் நின்று செய்கிறார். தடை செய்கிற தேவனாக நம்மை தடுத்து நிறுத்தி ஆபத்துக்கு, நாசத்துக்கு, பொல்லாப்புக்கு விலக்கி காக்கும்படியாக நம்முடைய ஜீவனை கொண்டு சோத்திரம் மற்றவருக்கு பிரயோஜனமான ஆசீர்வாதம் உண்டு பண்ணும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் ஆலோசனை தருகிறவராய் இருக்கிறார். தேவ ஆலோசனை பெற்ற போது, தேவனுடைய ஆலோசனை கேட்டு நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்விலே மேலான நன்மை உண்டாகிறது. இந்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். சோத்திரம். ஆண்டவர் நமக்கு ஆலோசனை, சிறந்த ஒரு ஆலோசகர். சோத்திரம். இன்னைக்கு அநேக ஆலோசகர் யாரான ஒரு ஆலோசனை சொல்வார்கள் சொல்லி அநேகரை பார்த்து பேசுகிறார்கள், அநேகருக்கு கலந்து கொள்ளுகிறார். பெரியவர்கள், படித்தவர்கள் ஆலோசனை கர்த்தாண்ட போய் செய்கிறார், பல காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறார்கள். சோத்திரம். முதலாவது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், தேவ பிள்ளைகள் பரிசுத்த வேதாகமத்தை திறந்து வைத்து அதை வாசிக்கும் பொழுது அதிலிருந்து தேவனாய் கர்த்தர் நம்ம பேசுவோம். என்றால் அவர் வசனத்தை கொண்டு ஆற்றுகிறவர், வசனத்தை கொண்டு ஆற்றடிக்கிறவர், வசனத்தை கொண்டு ஆலோசனை தருகிற தேவனாய் இருக்கிறபடினாலே அந்த ஆவியானவர் கொடுக்கிற ஆலோசனை நடக்கும் பொழுது நிச்சயமாக வாழ்வில் ஜெயம் உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்க அநேக ஆலோசனை உண்டான நமக்கு ஜெயம் உண்டு வாசிக்கிறோம். முதல் ஆலோசனை கர்த்தர், முதல் ஆலோசகர் நம்ம தேவன். ஆமென். அல்லேலூயா. அவரை குறித்து ஏசாயா சொல்லுவது அவர் ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் ஆலோசனையில் வல்லவர். அவர் சொல்லுகிற ஆலோசனை கேட்கும் போது, அவர் சொல்லுகிற யோசனைகள், அவர் சொல்லுகிற திட்டத்தை யோசித்து செய்யும் பொழுது, ஏனென்றால் அவர் தான் எல்லாவற்றையும் செய்து முடியும். அவர் முன்னும் எல்லாம் அறிந்த தேவனாய் கர்த்தர் அவருடைய ஆலோசனை நடக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்வில் ஜெயம் உண்டு, ஊழியத்தில் வளர்ச்சி, வாழ்விலே ஜெயம் உண்டாக கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. அது மாத்திரம் லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது 5:4 வாசிக்கும் பொழுது பேதுருவோடு கூட இயேசுவானவர் பேசிக் கொண்டிருந்தார். சோத்திரம். அங்கிருந்து அவன் படகு வைத்து பிரசங்கித்துக் கொண்ட சமயத்திலே அவர் சோத்திரம் அந்த எல்லா பிரசங்க வேலைகள் முடிகிற வேலையில பேதுருவை சொன்னார், ஆழத்திலே தள்ளி கொண்டு வலையை போடு சொல்லி, ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போ என்று சொல்லி சொன்ன போது தேவ ஆலோசனையை, கர்த்தருடைய ஆவியுடைய ஆலோசனை, தேவ ஆலோசனையை அவன் ஏற்றுக்கொண்டு இந்த பேதுரு அந்த படகை நகர்த்தி கொண்டு ஆழத்தில் தள்ளி கொண்டு போன போது அங்கே போகிற வழியிலே பார்க்கும்போது திரும்ப வலது வலையை போட்டு சொல்லுகிறார். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே செய்கிற சொல்லி போட்ட போது அங்கே திரளான மீன்கள் பிடிக்கும்படியாக கர்த்தர் அற்புதம் செய்ததை பார்க்க முடிந்தது. ஆமென். அல்லேலூயா. தேவ ஆலோசனையை பவுல் ஏற்றுக்கொண்டு ஊழியத்தில் ஜெயத்தோடு ஓடி ஜெயித்தார். பேதுருவும் தேவனுடைய ஆலோசனை பெற்றுக் கொண்டவராக தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்யும்படியாக என்ன செய்தார்? இந்த பேதுரு தேவ ஆலோசனை பெற்றுக் கொண்ட போது அவர் வாழ்விலே ஊழிய லட்சியத்தை, ஊழிய தரிசனத்தை அடையும்படியாக தேவன் செய்த அற்புதத்தின் மூலமாக தேவ மகத்துவத்தை அறிந்தவராக கிறிஸ்துவின் சீசனாக, பிரதான சீசனை மாறும்படியாக கர்த்தர் கிருபை செய்ததை பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. தேவன் தந்த ஆலோசனை கேட்டு நடக்கும் போது அற்புதம் நடக்க ஆரம்பிக்கிறது. ஆமென். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 17:27 வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே பேதுரு இன்னொரு ஆலோசனை தேவன் தருகிறார். ஸ்தோத்திரம். வசனத்தை வாசிக்கலாம். ஒருவர் 17:27 ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். மத்தேயு ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு
நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதை வாயை திறந்து பார், வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களுக்கு கொடு என்றார். ஆமென், அல்லேலூயா. பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் பேதுருவுக்கு இரண்டாவது ஆலோசனை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். அங்கே வரிப்பணம் செலுத்த வேண்டும் சொல்லி அங்கே கட்டுப்பாடு பண்ண சமயத்துல இடர் உண்டாக்க கூடாது, எதுவும் வாக்குவாதம் பண்ணக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் செய்த ஒரு காரியம். பேதுரு எடுத்து சொன்னார், நீ போய் தூண்டிலிடு, போ கடல்ல போய் தூண்டில் போடு, அங்கே பிடிக்கிற மீன் முதலாவது பிடிக்கிற மீனை வாயை திறந்து பாரு, அங்கே இருக்கும் என்று சொல்லி தேவன் சொன்ன ஆலோசனை சொன்ன பிரகாரமாவே இந்த பேதுரு செய்த போது தேவனுடைய அற்புதத்தை, தேவனுடைய மகிமையை வெள்ளி பணத்தில் கண்டான். அதை கொடுத்து சோத்திர வரியை கட்டினார்கள். அந்த எல்லைகளுக்கு கடந்து போனதை பார்க்க முடியும். தேவ ஆலோசனை கேட்கும் போது அந்த ஆலோசனை, அவர் ஆலோசனை வல்லவர் என்று பார்க்கிறோம். அவர் முன்னும் பின்னும் எல்லாம் தெரியும் அவருக்கு. அவர் வார்த்தையை கேட்கும் போது அவர் சொன்ன பிரகாரமே போகிறான், தூண்டியை போடுகிறான், மீனை பிடிக்கிறான், அங்கே இருக்கிறதை காண்கிறான். அல்லேலூயா. என்ன ஆச்சரியம் பாருங்க. இன்றைக்கு நம்முடைய தேவனாக, இன்றைக்கு நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவனாக, இன்றைக்கு நம்முடைய ஆலோசனை வெளிப்படுத்துகிற தேவனாக, ஆலோசனையோடு நம்முடைய இடைபடுகிற தேவனாக இருக்கிறார். வேத வசனத்தை வாசிக்கும் போது கேட்கும் போது நமக்கு மிகுந்த ஆலோசனை, மிகுந்த நன்மை கிடைக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய ஆலோசனை கேட்டு நடக்கும், தேவனுடைய திட்டத்தில் நடக்கும். அவர் சொல்லுகிறவரை செய்யும் பொழுது அப்படியே வாழ்க்கை நிறைவேறுவதை பார்க்க முடியும். ஆமென், அல்லேலூயா. முதலாவது பார்த்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனை, ஆறுதல் அளிக்கிற ஆவியானவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், ஆலோசனை தருகிற ஆவியானவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. மூன்றாவது பார்க்கும்போது உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ரோமர் புஸ்தகத்துல 8வது அதிகாரம் 26 வசனம் வாசிக்கும் பொழுது ரோமர் 8:26 அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களே உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாது இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே நமக்காக என்ன செய்கிறாரா, பெருமூச்சிலோடு வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இந்த ஆவியானவர் நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார்? உதவி செய்யும்படியாக. அல்லேலூயா. இந்த உலகத்தில் அநேகர் சொல்லுவாங்க, நான் உனக்கு உதவி செய்கிறேன், உனக்கான அந்த காரியத்தை செய்கிறேன் சொல்லுவாங்க. ஆனா சூழ்நிலைகள் வரும்போது உதவி செய்ய முடியாமல் போய்விடும். ஆனா ஆண்டவருக்கு பெயர் உண்டு, ஆவியானவருக்கு பெயர் உண்டு, கர்த்தருக்கு ஒரு பெயர் உண்டு, எபினேசர் என்று சொல்லி, உதவி செய்கிறவர் என்று சொல்லி. இதுவரைக்கும் சீசர்கள் யோசித்தாங்க, இயேசு கூட இருக்கும்போது எல்லா நன்மையும் கிடைத்தது, இனி என்ன ஆக போகுது, அவர் பரமேறி போய்விட்டார், இனி யார் நமக்கு உதவி செய்ய முடியும், நம்முடைய எதிர்காலம் என்ன, வாழ்க்கை என்ன, நம்முடைய ஆகாரம் என்ன, நம்ம எங்கே போகுது, என்ன செய்வது என்று கலங்கி திகைத்திருந்த ஜனங்களுக்கும் திகைத்த சபை மக்களுக்கும் திருச்சபை சோத்திரம் சீசர்கள் என்ன ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், அவர் செய்கிற காரியம் உதவி செய்கிறவராக, உதவி செய்வேன் என்ற ஒரு வாக்கின் பிரகாரமாக அங்கே சொல்லப்படுகிறது. சோத்திரம். அதைத்தான் ரோமர் புஸ்தகத்தை பவுல் எழுதுகிறார். சோத்திரம். அந்தபடி ஆவியானோட பலவீனங்களை உதவி செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஏனென்றால் அவர் வாழ்வில் அந்த பலவீனத்தை அனுபவித்திருக்கிறார். ஆண்டவரே, என் பலவீனத்துல உங்க கிருபை, அந்த சொன்ன உன் பலவீனத்துக்கு ஏன் கிருபை உனக்கு போதும்னு சொல்லி பவுலுடைய பலவீனத்தை தேவனசாரு தங்கள் கிருபையினாலே பலப்படுத்தி கிருபையினாலே உதவி செய்ததை அவர் அறிந்தபடினால்தான் சொல்லுகிறாரு, ஆண்டவரே நீ உதவி செய்கிறவரப்பா. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்வில் அநேக பலவீனங்கள் இருக்கலாம், அநேக சிரமங்கள் கஷ்டங்கள் இருக்கலாம், துயரங்கள் இருக்கலாம். அதன் மத்தியிலே அந்த பலவீனத்தோடு கூட கர்த்தருடைய உதவியின் கரம், உதவியின் பலன், உதவியின் ஒத்தாசை உங்கள் நேராக எப்போது இருக்கும். கலங்கிட வேண்டாம், திகைத்திட வேண்டாம். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென், அல்லேலூயா. ஏனென்றால் ஆவியானவர் பலமுள்ளவனுக்காக பலனற்றவனுக்காக சொல்லப்படுகிறது. சோத்திரம். பலவீனமானவர்களுக்கு உதவி செய்வார். இன்றைக்கு உலகத்தில் பார்க்கும்போது பலமுள்ளவர்கள் நேசிப்பார்கள், பலவீனமானவர்களை அற்பமாக எண்ணுவார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவரோ பலவீனமானவர்களை கர்த்தர் பலப்படுத்தும்படியாக விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்த யாரை தெரிந்து கொண்டார்? பேதைகளை. அல்லேலூயா. பலவீனர்களை வெட்கப்படுத்த யாரை தெரிந்து கொண்டார்? பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார் வாசிக்கிறோம். இந்த பலவீனமானவர்களை கர்த்தர் பலப்படுத்த இருக்கிறார். அல்லேலூயா. பலவீனமான ஒருவரோட பலமுள்ள கர்த்தர் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவருடைய பலத்தினால் எதையும் செய்ய முடியும்,
என்று சொல்லி வாசிக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. அவர் இன்றும் உதவி செய்கிறார், என்றும் உதவி செய்வார். உங்கள் வாழ்விலே உங்கள் பலவீனத்தை குறித்து யோசிக்காது. ஆண்டவரே, என் பலவீனத்தில் உங்கள் பலன் பூரணமாய் விளங்கட்டும் என்று கேளுங்கள். உங்கள் பலத்தை எனக்கு கொண்டு இடைகட்டுங்கள் கேட்கும். நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உங்கள் பலவீனத்தில் உதவி செய்வார். சில காரியங்கள் பலவீனமா இருக்கும், இது விட முடியல, இந்த காரியத்தை நம்ம என்ன செய்யலாம், மேற்கொள்ள முடியல, இதுல பலவீனப்பட்டு விழுந்து போகிறேன்னு சொல்லி கலங்கி தவிக்கலாம். தேவ பிள்ளைகளே, அந்த பலவீனத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. ஆண்டவரே, இந்த பலவீனத்தை தாங்க முடியல, பலவீனத்திலிருந்து எழும்ப முடியல, இந்த பலவீனத்திலிருந்து மேற்கொள்ள முடியல. ஆண்டவரே, உங்க பலத்தால் இடைகட்டு சொல்லும் போது, அவருடைய பலம் இடைகட்டும் போது, அந்த ஆவியை நம்ம உதவி செய்கிறவர் இருக்கு வாக்கப்பட்டிருக்கிறாரே, அந்த பலத்தால் நிரம்பும் போது சோதர் பலவீனங்கள் எல்லாம் மாறி போய்விடும். ஆமென், அல்லேலூயா. அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சு நமக்காக வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார், உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அவருடைய உதவி ஒவ்வொரு நாடுகள், ஏன்னா அவர் என்றென்று நம்மோடு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் காலை பொழுது தம்முடைய வேலைகளை காரியங்களை ஆரம்பிக்கும் போது ஆண்டவரே, இன்றைக்கு உடைய உதவியை கரம் கொடுக்கிறோம், உதவி செய்கிற ஆவியினோடு வாரும், உதவி செய்கிற தெய்வ பலத்தை தாரும், கிருபை ஞானத்தை ஆலோசனை தாரும் சொல்லி கேட்கும். நிச்சயமாகவே ஆலோசனை தருகிற ஆவியானவர், ஆட்சி தேற்றி அரவணைக்கிற அற்புத தேவனாய் கர்த்தர், உதவி செய்கிற ஆவியை நம்மோடு இருந்து சகல உதவிகளும் சகல நன்மைகளும் பரத்திலிருந்து நமக்கு கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதனால்தான் இந்த தாவீது அந்த மக்கள் சொல்லுகிற, ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படைத்த தேவனது ஒத்தாசை உதவி வரும் என்று சொல்லி அவர் எதிர்பார்த்தார். அந்த உதவியே நம்பி இருந்தார். அந்த உதவி நம்பினவர்களாலே அவர் வாழ்விலே கர்த்தர் உதவி செய்யாமல் இருக்கல. ஏன்னா வருடத்தில் பல ஆண்டுகள் 14 வருடங்கள் காடுகளை சுற்றி திரிந்த சமயங்களில் தேவையான ஆகாரம் வேணும், தேவையான வசதிகள் வேணும், தேவையான காரியங்கள் வேணும். ஆனால் எங்கும் யாரோடு வாங்க முடியாது. ஆனால் கர்த்தரே கொண்டு வந்து கொடுத்ததை, கர்த்தரே நடத்தினதை அவர் சொல்லுகிறார். கர்த்தர் நடத்தினார், என் ஆற்றிற்கு என் கண்மலையும் கோட்டையும் கேடகமா இருந்தா சொல்லி தேவனை புகழுகிறாரே. சோத்திரம். ஒரு பைசா இல்லாமல், ஒரு பணம் இல்லாமல் சோத்திரம் காடுகள் அலைந்து திரிந்தவர் தான். ஆனால் கர்த்தருடைய உதவினாலே, கர்த்தருடைய பலத்தினாலே சோத்திரம் விதத்தை வாசிக்கும் போது, அந்த தாவீதின் சரித்திரம் முடிகிற சமயத்தில் பார்க்கும்போது, வெள்ளியுடைய பொன்னுடைய சீமனா இருந்து கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஊழியத்துக்கு, கர்த்தருடைய ஆலயத்திற்காக அநேக நன்மைகளை கொடுக்கத்தக்கதாக அவ்வளவு செல்வாக்கு பெற்றவராய் இருந்ததை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இந்த ஆவின் ஒன்றைக்கு உங்கள் உதவி செய்யும். இன்றைக்கு உங்கள் வாழ்விலே குறையோடு கூட கைகள் ஒன்றுமில்லையே, பணமில்லையே, பொருளிலேயே நினைக்கலாம். ஆனால் உதவி செய்கிற கர்த்தருடைய பிரசன்னத்தின் மகிமை உங்கள் மத்தியில் வெளிப்படுகிறது. வானம் திறந்து கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. மனித உதவிகள் விருதாவா போகலாம், மனிதனுடைய ஒத்தாசை அற்று போகலாம். பரலோகத்துக்கு ஒத்தாசை உதவிகளோ என்றென்றைக்கு உண்டு. நம்பிடுங்கள், கலைஞராதீங்க, நிச்சயம் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் புத்தகத்திலே 13ஆம் அதிகாரத்திலே சோத்திரம் 5-6 வசனம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுது, கர்த்தரே எனக்கு சகாயர். பவுல் சொல்லுகிற, கர்த்தரே எனக்கு சகாயர் என்று சொல்லி. அல்லேலூயா. அவர் பணத்திற்கும் சகாயர், ஜனத்திற்கும் சகாயர், பரிசுத்த உதவி செய்கிறவர். சோத்திரம், அல்லேலூயா. அங்கே வந்து பண ஆசை சொல்லப்படுகிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் பேரா. இதை வாசிக்கலாம். எபிரேயர் புத்தகத்தை 13:5-6 வசனங்களை வாசிப்போம். அங்கே வசனம் சொல்றாரு, நாம் விட்டு விலகுவதும் இல்லை. அநேகர் பண ஆசை இல்லாதவாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாங்கள் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சகாயர். இந்த வசனத்தை அறிக்கை செய்யும். ஆண்டவரே, நான் போதும் என்ற மனதோடு வாழ கிருபை செய்யுங்க. ஏனென்றால் போதும் என்ற மனதோடு வாழும்போது சொல்லுகிறான், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு கைவிடுவதும் இல்லை, கர்த்தரே ஒரு சகாயர். அல்லேலூயா. இருக்கிற ஆசீர்வாதம், இருக்கிற நன்மைகள் போதும் ஆண்டவரே, எனக்கு இது போதும் ஆண்டவரே, போதும் என்ற மனதோடு பேராசை இல்லாதபடி இன்னும் அது வேணும் என்று நினையாதபடி சொல்லி இருக்கிறதை நினைத்து கர்த்தர் கொடுத்த நன்மைகளுக்காய் சோத்திரம் சொல்லி போதும் என்ற மனதோடு வாழும்பொழுது அவர் நமக்கு சகாயம் செய்கிற, உதவி செய்கிற ஒத்தாசை தேவனாய் நமக்கு வெளிப்படுவார். அவருடைய கரம் நம்ம கைவிடாது அது நடத்தும் என்று சொல்லி வேதத்தை பார்க்க முடிகிறது. ஆமென், அல்லேலூயா. 3 வாக்குறுதி உதவி செய்கிறவராய் அவர் வெளிப்படுகிறார். ஆமென். ஆறுதல் அளிக்கிற தேவன். துன்பம், துயரம், துக்கம் வரும்போதோ, வேதனை வரும்போது, சஞ்சலம் வரும்போதெல்லாம்
அவர் நாட்டி தேற்றி அரவணைக்கிற தேவனாக இருக்கிற. பாடி துதித்து ஆவி நிறைந்து ஜெபிக்கிற வேளையில நம்முடைய ஆவி நிறைவோடு துதித்து ஆராதிக்கும் போது மிகுந்த ஆறுதல் உள்ளத்தை ஆத்மாவிலே பலப்படுத்தி பார்க்கிறோம். பரிசுத்த வேதத்தை வாசித்து தியானித்து அவர் சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரை என்னோடு பேச எனக்கு நல்ல ஆலோசனை தாரும் ஆண்டவரே, என் வேலைக்கான திட்டத்துக்கான சூழ்நிலைக்கான ஆலோசனை தாரும் என்பது வேதத்திலிருந்து கர்த்தர் நமக்கு வசனத்தின் மூலம் ஆலோசனை தந்து நடத்துவார். பேதுருக்கு ஆலோசனை கொடுத்தவர், பவுலுக்கு ஆலோசனை கொடுத்த கர்த்தர் நிச்சயமாக நமக்கும் ஆலோசனை நடத்துவாராக. ஒன்றாவது பார்க்கும்போது உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் உதவி செய்வார். அவருடைய உதவி எப்பொழுது ஒன்று, எப்பொழுது ஒன்று. எந்த இக்கட்டான சமயத்திலும் எந்த இக்கட்டான சூழல் இருந்தாலும் அவர் நோக்கி கூப்பிடும் போது அவர் உதவி செய்ய அவர் வருவார். இல்லை என்றால் ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி யாரை கொண்டாவது உதவி செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாக இருந்து நம்மை கைவிடாது கலங்காதபடி காக்க நல்ல தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அடுத்தபடியை பார்க்கும்போது சோத்திரம் 1 Corinthians 14 வாசிக்கும் பொழுது அவர் நமக்கு பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். சோத்திரம். ரோமர் 8:26 சொல்லப்படுகிறது. கடைசியா பார்க்கும்போது ஆவியானதாமே வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்க முடியும். அவர் பரிந்து பேசுகிற தேவன், நமக்காக பரிந்து பேசுகிற, நமக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறார். சோத்திரம். ஆன்மீக வாசையில விண்ணப்பம் செய்யும்போது ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் பொழுது சோத்திரம், பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் பொழுது சோத்திரம், நாம் ஒருவருக்காய் பரிந்து பேசுகிற கிருபையின் அபிஷேகத்தோடு மற்றவருக்காய் பாரப்பட்டு ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை பெற்று அனுபவிக்க கர்த்தர் செய்கிறார். பரிந்து பேசுகிற கிருபை தருகிறார். அவர் எப்படி பிதாவை நோக்கி பரிந்து ஜெபித்தார், அதுபோல நாமும் மற்றவருக்காக சோத்திரம், குற்றம் செய்தவர்களுக்காக, குறைவுள்ளவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய, மன்றாடி ஆத்துமாக்களுக்காக, அழிந்து போகிற ஜனங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய மனதுருக்கத்தை, பாரத்தை அவர் தந்து செய்கிறார். நம்மை பரிந்து பேசுவதாக கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் நமக்காக பிதாவின் சமூகத்திலே அவர் எப்பொழுது பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு வேண்டுதல் செய்கிற கர்த்தர் அவர் நமக்காக பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் நமக்காக வழக்காடுகிற தேவனாய் இருக்கிறார். சோத்திரம். 1 யோவான் சோத்திரம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது சோத்திரம் 1 யோவான் 2:1 வாசிக்கும் பொழுது அவர் நமக்காக என்ன செய்கிறார்? அவர் வழக்காடுகிறவராய் இருக்கிறார். சோத்திரம். நமக்காக வழக்காடு. ஒருவன் பாவம் செய்தவனானால் சோத்திரம், பாவம் செய்வவனானால் சோத்திர பிதாவிடம் பேசுகிற தேவனாய் கர்த்தர் செய்கிறாரா, நமக்காக என்ன செய்கிறாரா? இரக்கம் கிடைக்கும்படி, மன்னிப்பு கிடைக்கும்படி நமக்காக செய்கிறாரா? பரிந்து பேசுகிற, வழக்காடுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். வசிக்கலாம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்தவனானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீதிபரர் என்று சொல்லப்படுகிறது. நீதிபரர் யார்? நீதிபரர் யார் என்றால் நீதி செய்கிறவர்கள் நீதிபரர் என்று சொல்லும்போது நம்முடைய நீதிக்காக, நம்முடைய காரியத்துக்காக பரிந்து பேசி நமக்காக மன்றாடுகிற ஒரு தெய்வம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட, மீறுதல் நீக்கப்பட நமக்காக பரிந்து பேசி இந்த ஒரு தரம், இந்த ஒரு வாய்ப்பை தாரும் என்று சொல்லி பரிந்து ஜெபிக்கிற, வழக்காடுகிற ஒரு தெய்வனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அங்கே ஒரு தோட்டத்திலே பார்க்கும் திராட்சை அத்தி மரம் நடப்பட்ட போது அது கனிகள் இல்லாத சூழ்நிலையா இருந்த சமயத்தில் வேலைக்காரன் ஸ்தோத்திரம் அதை வேலைக்காரன் அதை வளர்த்து அதை பெரிதாக்கும் போது எஜமான் சொல்லுகிற வெட்டி போடு புரோஜனம் என்று சொல்லும் போது இந்த ஒரு வருடம் 2 சொல்லி ஊழியக்காரன் எப்படி பரிந்து கேட்டு அந்த அத்தி மரத்தின் கனிகள் புசிக்கத்தக்கதாக, அந்த அத்தி மரத்தின் கனிகள் செழிக்கத்தக்கதாக உரமிட்டு இன்னும் ஒரு விசை பார்ப்போம், இன்னும் ஒரு விசை வாய்ப்பு கொடுப்போம் சொல்லி எதிர்பார்த்த வண்ணமாக இன்றைக்கு கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? வாய்ப்பை தந்து நமக்காக வழக்காடி கொஞ்ச நாட்கள் பொறுத்திருக்க, கொஞ்ச காலங்கள் பொறுத்திருக்க வாய்ப்புகளை கொடுக்கும் நமக்காக பரிந்து பேசுகிறவராக, நமக்காக வழக்காடுகிற தேவனாக இருக்கிறார் என்று பார்க்கும்படி பரிசுத்த ஆவியின் நமக்காக வழக்காடுகிறவராக இருக்கிறனால்தான் அவர் நம்ம தேற்றவராகிய பரிசுத்த ஆவியானவர் தேவனை துதிக்க மகிமைப்படுத்த முடிகிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட இன்னொரு நோக்கம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேற்றவன அந்த நோக்கம் நம்மோடு இருக்கும்படியாக இருக்க நோக்கம் என்று வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் புத்தகத்தில் 1:8 வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் குறித்து சொல்லப்படுகிறது. வாசிப்போம். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும்
பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வரும் பொழுது, அவர் வரும் பொழுது உண்டாகிறதா நமக்குள்ளே பலன் உண்டாகிறது. ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவான நம்மை பலப்படுத்துகிறார். நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, சரீரத்தில் செய்கிறார், பலப்படுத்துகிறார். ஆவியில் நிறைந்து ஜெபிக்கும் பொழுது, ஆவியில் நிறைந்து களி கூறும் பொழுது, ஆவியிலே நிரம்பி பலப்படும் பொழுது சத்துருக்குள் சாத்தானின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போகிறது. ஆமென். அல்லேலூயா. ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிற தேவ மனிதன் முழங்கால் படியிடும் போது சாத்தானின் கிரியைகளும் சாத்தானின் சேனைகளும் நடுங்க ஆரம்பிக்கும். ஏனென்றால் கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. அநேக பரிசுத்தவான் வாழ்க்கையை கவனித்து பார்க்கும் பொழுது அவங்க பலவீனமானவர்களா இருப்பாங்க. சோத்திரம். பயங்கரமான சூழ்நிலை இருப்பாங்க. ஆனால் அவங்களை சோத்திரம் நடத்தி கொண்டு வரும்போது ஆட்கள் தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு வருவார்கள். ஆனால் தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்க வரும்போது சிங்கத்தை போல கெர்ச்சித்து பேசக்கூடிய அளவில் ஆவியின் பலத்தை, ஆவியின் வைராக்கியத்தை, ஆவியின் கிருபைகளை தேவன் தந்தர் செய்கிறார். பலப்படுத்துகிறவராக இருக்கிற எந்த மனதையும் பலப்படுத்தவும், எந்த மனதையும் மேன்மைப்படுத்த அவர் கரத்தினால் ஆகும் என்ற வார்த்தையின் பிரகாரமாக தேவ ஆவியின் நமக்கு வரும்பொழுது பலன் உண்டாகிறது. ஆமென். அல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலத்தை தேவன் தருகிறதை பார்க்க முடியும். சோத்திரம். நான் பலவீனமானவன், நான் குடும்பத்தில் சிறியவன் என்று சொல்லி விதியம் சொல்லிக் கொண்டு அவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் சேனையாக அவனை கண்டார் என்று பார்க்கிறோம். சோத்திரம். ஒரு தனி மனிதனை முறியடிப்பது போல உன்னை கொண்டு நான் முறியடிப்பேன் சொல்லி அந்த ஆண்டவர் கிதியோனை கண்டு பெரிய காரியம் செய்த கர்த்தர் அவனை பலப்படுத்தினார் என்று வாசிக்கிறோமே. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சோத்திரம், கர்த்தர் உங்களை பலப்படுத்த உண்மை உள்ளவர். அந்த ஆவியின் நிறைவை கேளுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே, இன்றைக்கு ஆவியின் நிறைவை காரும் ஆண்டவரே, இதுவரைக்கும் பெற்றவர்கள் சோத்திரம் இன்னுமே ஆண்டவரே ஆவிக்குள்ளாக நடத்தும், இன்னினை புதுப்பித்து நடத்தும் ஆண்டவரே, இன்னும் அனல் கொள்ளத்தக்கதாக எனக்கு கிருபை செய், இன்னும் எனக்கு வரங்கள் கிருபைகள் வேணும், இன்னும் எனக்கு பலன் வேணும், இன்னும் ஆவியின் சத்தமே வேணும் சொல்லி இன்னும் வாஞ்சோடு ஜெபித்து கேட்போமா? நிச்சயமாகவே கர்த்தருடைய ஆவியானவர் ஜெபிக்கிற வேளையிலே உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை பலப்படுத்துவார். பரலோகத்தின் பலத்தாலே, கர்த்தருடைய பலத்தாலே உங்களை பலப்படுத்தி இடைகட்டுவார். சோத்திரம். வேதம் சொல்லுகிறது, என்னை பலத்தால் இடைகட்டி என் வழிகளை செவைப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. மான்களின் கால்களை போல கால்களை மாற்றினார் என்று வாசிக்கிறோமே. இதை போல கர்த்தரை பலப்படுத்த உண்மை உள்ளவர். பலவீனத்தை கொடுத்து யோசிக்க வேண்டாம். நான் பலவீனமானவர்கள், பலவீனமானவர்கள் யோசிக்க வேண்டாம். உங்கள் பலவீனத்தை தேவ பலன் பெரிதாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. இதைத்தான் பவுல் சொல்லுகிறேன், பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொல்லி இன்றைக்கு தேவ பலத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த ஆவி நிறைவை பெறாதவர்கள் கேள்வி, ஆண்டவரே ஆவி நிறைவை காது அந்நிய பாஷையில் தாவும் என்று சொல்லி நாவை தேவ சமூக விட்டுக் கொடுத்து நல்ல கர்த்தரை சோதனை தேவ சமூக முழங்கால் படி ஜெபித்து தேவ மகிமைக்குள்ளாக தேவ கிருபைக்குள்ளாக நினைத்து, ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ண ஆவி நிறைவை தாரும். இன்றைக்கு இந்த பெந்தேகோஸ்து நாளில் ஊற்றப்பட்ட ஆவியானவர் என் மேல் ஊற்றப்பட்ட ஆண்டவரே நானும் பலப்படணும் என்று கேட்கும் பொழுது நிச்சயமாகவே தேவ ஆவியானவர் பலப்படுத்துவார். ஆவியை ஆத்மாவில் பலப்படுத்துவது மாத்திரமல்ல, சகல ஜனங்கள் மத்தியிலும் சகல மக்கள் மத்தியிலும் இருக்கிற பகுதியில் சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவார். ஆமென். அல்லேலூயா. எந்த நிலையில் ரத்த சிந்துது வந்தாலும் சோத்திரம், அவரை மறுதலிக்க மாட்டோம் என்று நிச்சயம் உண்டாகத்தக்கதாக அந்த பலத்தை தேவன் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இந்த பரிசுத்த நமக்கு பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சோத்திரம் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆலோசனை தருகிறவராய் இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் சோத்திரம் அல்லேலூயா நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இவர் நமக்கு வரும் பொழுது நமக்கு சகல சத்தியத்தையும் போதிப்பார், சகல சத்தியத்தை நினைப்பூட்டுவார். அல்லேலூயா. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நமக்கு கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழும் பொழுது பாவம் எது, பரிசுத்தம் எது என்பதை குறித்து நம்ம தெளிவாய் விளங்கிக் கொள்ளக்கூடிய இந்த ஆவிய மனுஷன் நம்ம என்ன செய்கிறாரு, நம்மை சரியான நேரத்தை சரியான வழிகளத்தில் கொண்டு போய் செய்கிறாரு, நம்மை நடத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. நீதி, பாவத்தின் நீதி கொடுத்தும் கண்டித்து உணர்ந்த சரியான பாதையில சரியான வழி நடக்க, கர்த்தருக்கு பிரியமான பாதையில, அவர் சித்தமான வழியில, பரிசுத்தத்திற்கு சோத்திர பிரியமான வழியில் நடந்து அவர் எப்போது நமக்குள் வைத்துக் கொள்ளத்தக்கதாக சோத்திரம் அல்லேலூயா சத்தியத்தை நடத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தை பிரகாரமாக இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சத்தியத்தை போதிக்கிறார். பரிசுத்த வேதாகம சத்தியத்தை, வேதத்தில் விளங்கிக் கொள்ளாத பகுதியிலிருந்து விளங்கிக் கொள்ளாத காரியங்களை விளங்கிக் கொள்ளத்தக்கதாக நாம் அறிந்து
அறிந்து கொள்ளத்தக்கதாக, அதை தெளிவாய் விளங்கிக் கொள்ளத்தக்கதாக நம்மை தெளிவுபடுத்த மாத்திரமல்ல, அந்த சத்தியத்துக்குள்ள நடத்துகிற பரிசுத்த ஆவியானவராய் அவர் நமக்குள் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் நம்மிடம் வரும்பொழுது சகல சத்தியத்தை போதிப்பார், சகல சத்தியத்தை நினைப்பூட்டுவார், சகல சத்தியத்தை உணர்த்தும்படியாக சகல சத்தியத்தை நடத்தி செய்கிறார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நமக்கு உலகத்தை கண்டித்து உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். இந்த பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவானை எப்போது நமக்கு வைத்துக் கொள்ள கேட்பாண்டவரே, நீர் என்றென்றைக்கு எனக்குள் வாசம் பண்ணபடியாக, என்றென்றைக்கு எனக்குள் எப்போது இருக்கும்படியாக அந்த ஆவியானவரை ஒருபோது விட்டுவிட மாட்டேன், ஒருபோது அசட்டை பண்ணி விட மாட்டேன், ஒருபோது பரிசுத்தத்தை துக்கப்படுத்தி விட மாட்டேன்னு சொல்லி நம்ம அர்ப்பணிப்போடு நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டு நம்முடைய வாழ்வை சுத்திகரித்து கொண்டு தேவ சமூகம் அர்ப்பணிக்கும் போது இந்த தேற்றரவானாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறது உலகம் கண்டு கொள்ளும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சீசர்களை கண்டு சொன்ன இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் சொன்னார்கள். ஸ்தோத்திரம். இவர்கள் பேச்சு இயேசுவோடு இருந்ததை காண்பிக்கிறது சொன்ன வாக்கின் பிரகாரமாக நாமும் ஆவியானவரோடு பரிசுத்த நிறைவோடு காணப்படும் போது நமக்குள்ளே கிறிஸ்துவை காண கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. கிறிஸ்துவின் மகிமை நம்மளும் ஆவியானவரும் வெளிப்படுத்துவதற்காகவே அவர் நமக்காக தரப்பட்டிருக்கிறார். அவர் நம்மில் நிறைந்திருக்க விரும்புகிறார். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். நமக்குள்ளே இருந்து நம்மை இயக்க விரும்புகிறார். ஆற்றல் கொடுத்து பலன் கொடுத்து நடத்த விரும்புகிறார். இந்த சத்திய ஆவியாகிய பரிசுத்தம் பெற்றுக்கொள்வோம். ஆவி நிறைவு பெற்றவரை இன்னும் அதிகமாக அந்நிய பாஷை பேசி ஆவி நிறைவுகளுக்கு கடந்து சென்று ஆண்டவரே இன்னும் புதிய கிருபைகளை, புதிய வரங்கள் கிருபைகள் இன்னும் வாழ்க்கையில் பெருகட்டும். இனி எதிர்கால வாழ்க்கைக்கு, எதிர்கால சூழ்நிலைக்கு எல்லா சவாலை சந்திப்பதற்கு இன்னும் எனக்கு ஆவி நிறைவு வேண்டும் என்று கேட்கும் போது அந்த ஆவியானவர் நமக்கு வேண்டிய அளவு, போதிய அளவு, போதும் என்று சொல்லக்கூடிய அளவோடு நம்ம நிரப்ப உண்மையிலவராக அவர் சமூகத்தில் மனதால் பண்ணிடுவோம். ஜெபிப்போம். தேவனாய் கர்த்தர் மகிமையான நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்வாராக. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவான எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து உங்களுக்கு நான் சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். என் பிதாவை வேண்டிக் கொள்ளும், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களுடைய கூட இருக்கபடி சத்திய ஆவியாகிய தேற்றரவான உங்களுக்கு தந்தருவார் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியின் வாக்கு பண்ணியிருக்கிறார். தேவன் வாக்கு இயேசு வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் வாக்கு தந்து ஒரு நாள் பொய்யுரையாது, அவர் வாக்கு தந்து ஒரு நாளும் சோதனை மாறாது. அவர் சொன்னதை செய்து முடிக்கிற கர்த்தர் இன்றைக்கு ஆவியான நிறைந்து ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை நிரப்புங்கப்பா. ஆவியானவரே வல்லமை நிரப்புங்க ஆண்டவரே. தூய் ஆவியானவரே பிரசன்னம் வேணுமான்றதை கேட்பாள். அல்லேலூயா. இழந்து போன தேவ பிள்ளையை, விட்டு போன தேவ பிள்ளைகளை அல்லேலூயா இன்றைக்கு ஆவி நிறைவோடு, ஆவியின் பலத்தோடு, பரிசுத்தம் நிறைவோடு ஜெபிப்போம். அல்லேலூயா. அவர் துக்கப்படுத்தின அனுபவங்களை மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே உம்மை விட்டு விலகின காரியங்கள், ஆலோசனை அசுத்தமான காரியங்களை மன்னியும் என்று கேட்போம். அல்லேலூயா. ஆண்டவரே யோசனைகள் உம்முடைய ஆண்டவரே உம்முடைய கிருபை வரங்கள் இழந்து போன சூழ்நிலையில மன்னித்து ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு புதிய கிருபைகளை, புதிய பாசைகளை, இந்த பரிந்து பேசுகிற ஜெப ஆவி, மன்றாடுகிற ஜெப ஆவியை, விண்ணப்பத்தின் ஆவியை, அல்லேலூயா மன்றாட்டின் ஆவியை எங்களுக்கு தந்தருவி நாங்கள் கேட்போம். அல்லேலூயா. இன்றைக்கு ஜெபிக்கிற வேளையில, இன்றைக்கு துதிக்கிற வேளையில அவர் நமக்காக ஆறுதல் அளிக்கிற தேவனாக நமக்குள்ளே காயங்கள், யார் மூலமாக காயப்பட்ட காயங்கள், நமக்குள்ளே பலமாக இருக்கிற காயங்கள் எல்லாம் ஆற்றும்படியாக அந்த காயங்களை ஆற்றி அரவணைத்து சோத்திரம் காயங்களை கட்டுகிற பரிசுத்தாவின் ஆறுதலிக்க தேவனாக நம்மை ஆற்றி தேற்றி அரவணைக்கிற துயர துக்கங்களை மறந்து தேவனை துதித்து சோதரிக்க அல்லேலூயா கர்த்தர் கிருபை ஆவியை தருவாராக. அல்லேலூயா. அவருடைய ஆறுதல் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அவருடைய அபிஷேக நிறைவை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அவருடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அவருடைய உதவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அவருடைய பரிந்து பேசுகிற மகிமை பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. வழக்காடுகிற தேவனாய் கர்த்தர் நமக்காக வழக்காடி பரிந்து பேசி நம்மை தப்பு வைக்கிற மீட்டெடுக்கிற தேவ ஆவியின் கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. நம்மை பலப்படுத்துகிற ஆவியை, அல்லேலூயா பலமுள்ள ஆவி, பலமுள்ள ஆவி, அல்லேலூயா தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை குடமும் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியை கொடுக்கிற வாக்கின் பிரகாரமாக தேவன் நமக்கு பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறார். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்தால். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு ஜெப வேளையிலே, துதிக்கிற வேளையிலே, பார்க்கிற வேளைகள் வாழ்விலே ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய பலத்தால் இடையேற்றுவீராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ ஜீசஸ், அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, ஆவியானவரே உமக்கு மகிமை செலுத்துகிறப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இதை பார்க்கிற ஜனங்கள் வாழ்வில் விடுதலை உண்டாவதாக. கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டாக விடுதலை வாசிக்கிறமே. இன்றைக்கு ஆவியின் ஆத்துமாவிலே சரிந்து கட்டப்பட்ட பிள்ளைகள் வாழ்விலே, சத்துருவால் கட்டப்பட்ட சூழ்நிலைகள், போராட்டத்தில் கட்டப்பட்ட சூழ்நிலைகள், சூழ்நிலையில் கட்டப்பட்ட சூழ்நிலைகள், சோர்வினால் ஏற்பட்ட எல்லா துயரங்கள், எல்லா துன்பங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தாலே இப்பொழுது நீங்கி போவதாக. ஜனங்கள் ஆவியின் ஆத்மா விடுதலை பெறுவதாக. கட்டப்பட்ட நிலைகள் மாறுவதாக. ஆவியின் வல்லமை இப்பொழுது ஜெபிக்கிற இடங்களில், துதிக்கிற இடங்களில் கர்த்தர் நோக்கி ஆவியான நிரப்பம் என்று கேட்கிற பிள்ளைகள் வாழ்விலே இன்னொரு அற்புதமான மகிமை, அற்புதமான கிருபை, அற்புதமான பிரசனம் விளங்குவதாக. இயேசுவின் நாமத்தாலே கர்த்தருடைய ஆவியினோடாமே நிரப்புவீராக. நீ தேற்றரவானப்பா. என்றென்றைக்கு எங்களோடு
இருக்கும்படியாய் அனுப்பப்பட்ட தேவ ஆவியானவரே, நீர் எங்களை எப்போது வாசம் பண்ணுகிறேன். எங்களுக்குள்ள உலாவ எங்கள் தேவனா இருக்கிறேன். எங்களை நடத்துகிறோம் நீங்க தான், எங்களை இயக்குகிறோம் நீங்க தான், ஆற்றல் கொடுக்கிறோம் நீங்க தான், அரவணைக்கிறோம் நீங்க தான். ஓ எங்கள் பலத்தை ஆண்டவரே, உங்களுடைய பலத்தை கொண்டு எங்கள் பலவீனத்தை உதவி செய்கிற நீங்க தான். அல்லேலூயா. இன்றைக்கு பலப்படுத்தும் இன்றைக்கு நோய் நொடியோடு பலவீனத்தோடு பிசாசத்தோடு இருக்கிற பிள்ளைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படுவாராக. இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படுவாராக. தூய ஆவியானவர் இப்பொழுது கடந்து வந்து அல்லேலூயா எந்தெந்த பிள்ளைகள் ஜெபித்து மன்றாடி கேட்கிறார்களோ அவருடைய விண்ணப்பத்தை வேண்டிய கேட்டு அற்புதம் செய்கிற ஆவியானவர் இப்பொழுதே அவருடைய பலத்தை வல்லமையால் இடையேற்றபடியே ஜெபிக்கிறார். நிரப்பி அபிஷேகத்தை ஆசீர்வதிங்க. நன்மைகளை கிருபைகளை கண்டு மகிழ்ந்து தேவனை துதிக்க ஆண்டவரே உன்னத கிருபையை நடத்தும்படியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவரே இதெல்லாம் நான் முடியும்படியாக தேவன் கிருபை செய்ததே ஸ்தோத்திரம். ஆண்டவரே வருகிற நாட்களே தேவ ஜன ஒருமித்து தேவ நாமத்தை ஆவியோடு உண்மையோடு அல்லேலூயா உயிர்மீழ்ச்சியோடு உயிர் தந்த ரட்சகர் வல்லமையோடு ஆவி நிறைவு பலத்தோடு பரிசுத்தத்தின் நிறைவோடு உணர்வோடு துதிக்க ஜெபிக்க ஒவ்வொரு உற்சாகப்படுத்தி ஆயத்தப்படுத்தி கொண்டு வரும். ஆண்டவரே அதற்குள்ளாக சூழ்நிலைகள் தேசத்தில் நல்ல மாற்றம் வரட்டும். அப்பா இந்த கொரோனா வியாதி பரவல் தொற்று எல்லாம் நீக்கட்டும். ஆண்டவரே கர்த்தாவே சென்னை மாநிலங்கள் சென்னை பட்டணத்தில் அநேக பகுதியில் ஆண்டவரே பரவி இருக்கிற சூழ்நிலைகள் மாறுபடியாக அங்க இருக்கிற ஜனங்கள் இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கப்பா. இன்னும் அநேக ஜனங்கள் ஏழைகள் ஜனங்கள் ஆகாரம் செயல்பட சிரமப்படுகிற பார்க்கிறோமே, வருமானங்கள் வேலை இல்லாத சிரமப்படுகிற பார்க்கிறோமே. கர்த்ததாமே ஒரு ஒத்தாசை அணுகும்படியை ஜெபிக்கிறோம்ப்பா. ஒருவரும் குறைபடக்கூடாது, ஒருவரும் பற்றாக்குறையா, ஒருவரும் பசிப்பட்டு மடியக்கூடாது. அப்ப வட நாடுகளில் அநேக நடைவனமாய் போகிறார்கள். ஆண்டவரே கர்த்தர்கள் உதவிக்கார நின்றபடியே கர்த்தர் ஏற்படுத்துங்கப்பா. ஆண்டவரே பரம தகப்பன் பரம தேசத்தின் ராஜா நீர் வருவதா, நீதான் ஆலய செய்கிற கர்த்தர் என்ற கரத்திலே நாங்கள் வருகிறோம்ப்பா. இரக்கம் செய்ய அற்புதம் செய்ய சபைகள் மறுரூபமாகட்டும், சபைகள் சுத்திகரிக்கப்படட்டும், சபைகளுக்கு மறுமலர்ச்சி உண்டாகட்டும். இனி கர்த்தரை தேடுகிறல இன்னும் தீவிரப்பட 100 கர்த்தர் அர்ப்பணித்து எல்லா விசுவாச சபை மக்கள் எல்லாம் ஒருமித்து ஆண்டவரே தேச ஜனங்கள் சபை பாகுபாடு அற்றவராய் எல்லாம் ஒருமித்து தேவநாமத்தை ஒருமித்து உயர்த்தக்கூடிய திருமை தந்து ஆண்டவரை ஒற்றுமையோடு தேவ சமூகத்தை துதிக்க ஜெபிக்க எழுப்பது எதிர்பார்க்க கர்த்தர் கிருபை செய்யும். நன்மையும் கிருபையும் மகிமை பிரசன்னத்தின் வல்லமையும் எங்கள் மத்தியில் வெளிப்படுவதாக. இதை பார்க்கிற இதை கேட்கிற குடும்பங்கள் வீடுகளில் மகத்தான பிரசனம் இறங்குவதாக. ஆண்டவரே சொந்த விடுதலை இல்லையா, சுகம் இல்லையே, என பலனில்லையே நினைக்கிற பிள்ளைக்கு இப்பொழுதே ஒரு வல்லமையான பிரசனத்தினாலே அற்புதம் நடக்க ஜெபிக்கிறோம். வியாதிகள் நீங்கட்டும், சுகம் உண்டாகட்டும் ஐயா. ஆண்டவரே ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஐயா. இன்றைக்கு ஆண்டவரே செய்திகள் கேட்கட்டும். ஓ ஹல்லேலூயா. நல்ல சாட்சிகள் கேட்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. வல்லமை பலனும் கிருபையும் அபிஷேகம் ஒவ்வொரு நிரப்புவதாக. இயேசுவின் வல்லமை நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் அன்பு சந்த சமாதானம் இன்று நடும் கிறிஸ்துவின் வருகை வரும் சதா நம்முடைய இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே தேவன் உதவி செய்வார், ஆலோசனையோடு பலப்படுத்துவார், நன்மையால் கிருபை முடிச்சுவார். கலங்காதை திகையாகிறீங்க, நிச்சயம் கர்த்தர் எல்லாவற்றையும் கைகூடி வர பண்ணுவார். ஆமென் ஆமென். God bless you.